ஃப்ளஷ் மீடியா உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தவிர்க்கப்பட வேண்டிய தீய பண்புகள் என்கின்ற தொடரினூடாக நாம் சில அடிப்படையான விஷயங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் இன்றைய சமூக சூழலில் அதிகமாக பரவி வருகிற, குறிப்பாக சமூக வலைத்தள பாவனையாளர்கள் மத்தியில் பரவி வருகின்ற, மார்க்கம் தடுத்திருக்கின்ற ஒரு பண்பை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதுதான் அத்தஷப்புஹு பின்னிசா ஒத்தஷப்புஹு பிர்ரிஜால். ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாகுவதும் பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாகுவதும் என்கின்ற ஒரு பண்பாகும். இன்று சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய ரீல்ஸுகள், தங்களுடைய பதிவுகளை அடுத்தவர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக, அவைகள் ரீச் ஆக வேண்டும் என்பதற்காக, அவர்களின் மூலமாக ஏதாவது ஒரு பொருளாதார சம்பாத்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லது சமூக கௌரவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்கள் பெண்களை போன்று வேஷம் போட்டுக்கொண்டும் பெண்கள் ஆண்களை போன்று வேஷம் அணிந்து கொண்டும் தங்களுடைய ரீல்ஸுகளை, தங்களுடைய வீடியோக்களை பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தனித்துவமான பண்புகளை கற்றுத்தந்திருக்கிறது. அந்த தனித்துவங்களோடும் தனித்துவமான பண்புகளோடும் வாழ்வதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ஒரு ஆண் என்றால் ஆணுக்கென்றொரு ஆளுமை, ஆணுக்கென்றொரு பண்பு, அவனுக்கென்றொரு ஆடை கலாச்சாரம், அவனுக்கென்றொரு பண்பாடு இருக்கிறது. அந்த பண்பாட்டோடு அவன் தனித்துவமாக வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதற்குரிய சட்டதிட்டங்கள் என்ன, அதற்குரிய வழிமுறைகள் என்ன என்பதை இஸ்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறது. அதே போல ஒரு பெண் என்றால் அவளுக்குரிய ஆளுமை என்ன, அவளுக்குரிய நடவடிக்கைகள் என்ன என்கிற விஷயங்களை எல்லாம், எல்லா விஷயங்களிலும், அவளுடைய நடை உடை பாவனைகளில் தொடங்கி எல்லா விஷயங்களிலும் அவள் பெண்ணாகவே இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதற்கான வரையறைகளையும் வழிமுறைகளையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. ஒரு பொழுதும் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகின்ற சட்டங்களையோ, ஒரு ஆணை ஆணாதிக்க மிக்கவனாக மாற்றுகின்ற சட்டங்களையோ இஸ்லாம் சொல்லித் தரவில்லை. இரண்டு சாராரும் அவர்களுக்குரிய விஷயங்களை சரியாக பேணுகிற பொழுது, சரியாக நடந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக அவர்கள் இந்த பூமியில் அவரவருடைய உரிமைகளை பற்றி சரியாக வாழ்வார்கள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு செய்தி சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லஅனல்லாஹுல் முத்தஷாபிஹாத்தி மினன் நிசா. ஆண்களுக்கு ஒப்பாகிற, பெண்களுக்கு ஒப்பாகிற ஆண்களை அல்லாஹு தஆலா சபிப்பானாக. அதே போல பெண்களுக்கு ஒப்பாக நடக்கின்ற ஆண்களையும் அல்லாஹு தஆலா சபிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்களை போன்று வேஷமிடுகிற பெண்களை அல்லாஹு தஆலா சபிப்பானாக, பெண்களை போன்று வேஷமிடுகிற ஆண்களையும் அல்லாஹு தஆலா சபிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வின் தூதர் சாபமிட்ட மிக பெரிய ஒரு பாவமாக இந்த விஷயம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாவங்கள் என்று சொல்கிற பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் புரிந்து வைத்திருப்பதை போன்ற விபச்சாரம் செய்வது, அதே போன்று மதுபானம் அருந்துவது, அதே போன்று கொலை செய்வது, இவைகள் மாத்திரம் பெரும்பாவங்கள் அல்ல. இஸ்லாமிய அறிஞர்கள் பெரும்பாவங்களை, எங்களுக்கு நூற்றுக்கணக்கான பெரும்பாவங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அவற்றிலே ஒன்றுதான் இந்த ஆண் பெண்ணுக்கு ஒப்பாகுதல், பெண் ஆணுக்கு ஒப்பாகுதல் என்கிற பெரும்பாவம். இந்த பெரும்பாவத்தினுடைய வரையறையை பற்றி சொல்லி தருகிற இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள். எந்த பாவத்திற்கு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையும் அல்லாஹ்வின் தூதருடைய எச்சரிக்கையும் அவர்களுடைய சாபமும் மறுமையில் தண்டனையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அந்த பாவங்கள் எல்லாம் பெரும் பாவங்கள் என்று வரையறை செய்கிறார்கள். அப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிட்ட ஒரு விஷயமாகத்தான் இந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஒப்பாகிற விஷயமும், ஒரு பெண் ஒரு ஆணுக்கு ஒப்பாக நடக்கின்ற விஷயத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலானிய மாதத்தில் நாம் இருக்கிறோம். சின்ன சின்ன விளம்பரங்களுக்காக அல்லது சின்ன சின்ன வீடியோக்களுக்காக இவ்வாறான விஷயங்களை நாம் செய்வதன் ஊடாக அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்களாக இருந்து கொண்டு இந்த நோன்பை நாம் நோட்போமாக இருந்தால், இந்த நோன்போடு இருப்போமாக இருந்தால், அன்புக்குரிய வாலிபர்களும் யுவதிகளும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவை எங்களுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, எங்களால் ரசிக்க முடியாமல் சொல்லுகிற விஷயங்களும் அல்ல. இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வின் தூதருடைய எச்சரிக்கை. எனவே இந்த எச்சரிக்கைகளை சமூகத்திற்கு சொல்ல
சொல்ல வேண்டிய தேவைப்பாடு உலமாக்களாகிய எங்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை நாங்கள் சொல்லுகிறோம். அதே போலதான் பெருநாள் வருகிறது. பெருநாள் காலங்களில் சில பெண்களை நாங்கள் பார்ப்போம். அவர்கள் ஆண்களா பெண்களா என்று மதிக்க முடியாத அளவுக்கு ஆடை அணிந்து செல்வார்கள். சில ஆண்களை நாங்கள் பார்க்கிற பொழுது பெண்களை போன்று இன்று மாற வேண்டும் என்று விருப்பத்தோடு செயற்படுகிற அண்மை காலமாக பெண்கள் ஆண்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், ஆண்கள் பெண்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள், அதற்கான அறுவை சிகிச்சைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற விஷயங்கள் எல்லாம் பரவலான பேசு பொருளாக மாறிப்போய் இருக்கிற இந்த சூழலில் ஒவ்வொரு சகோதரனும் இந்த எச்சரிக்கையை மிக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு சாரார்கள், அவர்கள் நரகவாதிகள் தான், அவர்கள் நரகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லம் அரஹுமா கௌமுன் மஅஹும், அவர்களோடு உள்ளவர்களை அந்த கூட்டத்தினரை நாங்கள் இப்பொழுது காணவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலத்தில் இல்லாதவர்களாக நபி அவர்கள் சுட்டிக்காட்டி அவர்களில் ஒரு சாராரை பற்றி சொல்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன், அவர்கள் யார் என்றால் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருக்கின்ற, இறுக்கமான ஆடைகளை அணிந்து செல்கின்ற, அந்நிய ஆண்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய அமைப்பிலே நடந்து கொள்கின்ற, தாங்களும் அடுத்தவர்களின்பால் மிக வேகமாக சாய்கின்ற அமைப்பிலே, அந்நிய ஆண்களோடு மிக வேகமாக ஈர்க்கப்படுகின்ற அமைப்பிலே நடந்து கொள்கின்ற பெண்கள், ருஊசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புகுத், அவர்களுடைய கொண்டைகளை அவர்கள் ஒட்டகத்தின் திமிழ்களை போல உயர்த்தி கட்டிக்கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, லா யதுகுல்னல் ஜன்னா, அவர்கள் சுவர்க்கம் நுழையவும் மாட்டார்கள், வலா யஜிதுன ரீஹஹா, அந்த சுவர்க்கத்தினுடைய அந்த வாடையை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள் என்று சொல்லி சுவர்க்கத்தினுடைய வாடை இந்த அளவுக்கு தூரம் வீசும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியிலே விளங்கப்படுத்துகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடை அணிதல் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒழுக்கத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள். பெருநாள் வருகிறது. பெருநாளைக்கு நாங்கள் ஆடைகள் எடுக்கின்ற பொழுது என்னுடைய கணவன் சொல்லி இருக்கிறான், என்னுடைய மனைவி சொல்லி இருக்கிறார், அல்லது என்னுடைய பெற்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள், என்னுடைய சகோதரர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்கிற இந்த அனுமதிகளை தாண்டி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இந்த விஷயத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்கள், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கவனத்திலே கொண்டு செயற்பட வேண்டும். இல்லை என்றால் புனிதமிக்க ரமலான் மாதம் முழுக்க சுவர்க்கத்தை வேண்டியவர்களாக அல்லாஹுடைய அருளை வேண்டி நல்ல பல இபாதத்துகளை நாம் செய்கிறோம். நல்ல இபாதத்துகள் ஊடாக அல்லாஹுவை நெருங்குவதற்கு முயற்சி செய்கிறோம். பல்வேறு சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்த பொழுதும் கூட, நோய்கள் இருந்த பொழுதும் கூட அல்லாஹ்விடத்திலே நாம் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்து நெருக்கத்தை பெற்று ரையான் என்கிற சுவனத்தை வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, பெருநாளுடைய நாள் வந்தால், பெருநாள் திடலுக்கு போகிற பொழுதே நாங்கள் இப்படியான ஆடைகளை, இறுக்கமான ஆடைகளை, எங்களுடைய அவுரத்துகளை வெளிப்படுத்துகின்ற ஆடைகளை அணிந்து போய் அந்நிய ஆண்களை எங்களுடைய கவர்ச்சியை பார்த்து ஈர்க்கின்ற அளவுக்கு, நாங்களும் அவர்களை சாய்க்கின்ற அளவுக்கு நடந்து போவோமாக இருந்தால், லா யதுகுல்னல் ஜன்னா, அவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை நாம் பயந்து நடந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் சமூக வலைத்தளங்களிலே கடந்த காலங்களில் இவ்வாறான பதிவுகளை இட்டிருந்தால், இவ்வாறான விஷயங்களை நாங்கள் ஆண்கள் பெண்களாக மாறி நடித்து, பெண்கள் ஆண்களாக மாறி நடித்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டுவதற்காகவோ அல்லது அடுத்தவர்களை கவருவதற்காகவோ நாம் அப்படியான செயற்பாடுகளை செய்திருந்தால் அல்லாஹுவை பயந்து அந்த பதிவுகளை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். இளைஞர் யுவதிகள் இந்த விஷயத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று நாங்கள் இவ்வாறான ஆடை கலாச்சார விஷயங்களிலே மோசமாக செயற்படுகிற பொழுதும் அந்த விஷயங்களிலே நாங்கள் முழுமையாக எங்களை தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் அணிகின்ற ஆடைகள் என்று தெரிகிற பொழுது எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. இது பெண்களுக்குரிய ஆடைகள் என்று தெரிகிற பொழுது ஆண்களும் அவர்களுடைய தனித்துவங்களை இழந்துவிடக் கூடாது. நாம் எங்களுக்கென்று இந்த மார்க்கம் வரையறை செய்து தந்திருக்கிற விஷயங்களை செயற்படுத்துவதன் ஊடாக இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக மாற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த மோசமான இந்த பெரும் பாவத்திலே இருந்து பாதுகாப்பு பெற்ற நல்ல மக்களுடைய கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஹர் ரமலான் 2026 இன்றைய நாளுக்கான கேள்வி: பெரும் பாவத்தினை இஸ்லாமிய அறிஞர்கள் எவ்வாறு வரையறை செய்கிறார்கள்? கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதிலினை உமது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன்
077-2655-658 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து வெற்றியாளர்களாக மாறுங்கள்.